So hi everyone. Today we are going to discuss a case study on stove. Hari from final year will discuss about coding. Good evening everyone. I am Hari Prasad. Now I am going to present my clinical posting topic as stroke. Yeah, I see a patient with stroke. Okay. First demographic data. Demographic data வந்து name வந்து பார்த்தீங்கன்னா முருகேஷ், age male, age 64 years, sex male. நான் வந்து இந்த கேஸ் எங்கே பார்த்தேன்னா ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பை அட்டர் லெஸ் வேர்ட்ஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீச், அதுக்கப்புறம் ஸ்லாரிங் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டி இன் மூவிங் லிம்ஸ், அப்பர் லிம் அண்ட் லோவர் லிம் வந்து ஒன் சைடாக வந்து மூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து வாக்கிங், அதனால் வந்து வாக்கிங்கும் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து செமி கான்சியஸ் இருக்காங்க. இதுதான் வந்து சீஃப் கம்ப்ளைண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். அது என்னென்ன பார்ப்போம்னா ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே பார்ப்போம். ஹிஸ்ட்ரிஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரி. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 இயர்ஸ் மேலு செமி கான்சியஸோடு வராங்க. அப்போ வந்து என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மூவிங் லாஸ்ட் 1 hour இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு 1 hour அப்புறம் வந்து அவங்களால வந்து லிம்ஸ் எதுவுமே மூவ் பண்ண முடியல. 1 hour கழிச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. இதனால என்னென்னா அவங்களுக்கு வந்து டயாபெட்டிஸ், அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன், அந்த மாதிரி எந்த ஒரு இல்னஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்ப அவங்களுக்கு என்ன இல்னஸ் இருந்துச்சு அப்படின்னா செமி கான்சியஸ்ஸு, நாசியா, அதுக்கப்புறம் வாமிட்டிங், இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. பாஸ்ட் சர்ஜரி வந்து எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பர்சனல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆல்கஹால் இன்டேக் வந்து இருந்திருக்கு. லாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து ஆல்கஹால் இன்டேக் இருந்திருக்கு. அது வந்து மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியில் யாருக்குமே வந்து ஸ்ட்ரோக் வந்தது கிடையாது. இவங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட் சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு குட்டாக இருக்குது. சைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டிப்ரெஷன், டென்ஷன் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு வைட்டல்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அட் தி ஸ்டேஜ் நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகும்போது வைட்டல்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ அவருக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 98 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. பிளட் ப்ரெஷர் வந்து 200/130 mmHg வந்து இருக்குது. ஹார்ட் ரேட் வந்து 70 பீட்ஸ் பர் மினிட். ரெஸ்பிரேட்டரி வந்து 21 breaths per minute. நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அப்சர்வேஷன்ஸ். இதெல்லாம் இதில் வந்து ஆப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ், இதில் ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன்ஸ். அவங்களோட பாடி பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீசோமார்ஃப். போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுப்பைன் அண்ட் பெட்டு, அவங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ சுப்பைன் அண்ட் பெட்டில் இருக்காங்க. டிஃபார்மிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு அப்பர் அண்ட் லோவர் லிம் வந்து ஃப்ளாசிட் ஆகுது. இதுதான் ஆட்டிடியூட் ஆஃப் தி மூவ் ஃப்ளாசிடிட்டி. அதுக்கப்புறம் கெயிட் வந்து இவங்களுக்கு வந்து அசஸ் பண்ண முடியாது. ஃப்ளாசிடாக இருக்கிறதுனால அசஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்டர்னல் அப்ளைன்சஸ் போட்டிருக்காங்கன்னா ஃபோலிஸ் கத்தீட்டர், ரைட் டியூபு, அதுக்கப்புறம் ஐவி லைன், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சூச்சஸ், ஹெட்வே இருக்குது, ஸ்டொமட்வே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ட்ரக்கியோஸ்டமி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் அப்ளைன்சஸில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட வூண்டுக்கு வந்து வூண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லை, ட்ரெஸ்ஸிங்கும் கரெக்டாக படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பால்பேஷன். பால்பேஷன்னா வந்து நம்ம வந்து டச் பண்ணி அந்த ஃபைன் பண்ணுறது. ஃபஸ்ட் வந்து எடிமா, அவங்களுக்கு எடிமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் பால்பேட் பண்ணி. அப்படி எடிமா இருக்குன்னா அது எந்த டைப் ஆஃப் எடிமான்னு சொல்லி பார்க்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்டிங் எடிமா வந்து இருந்திருக்கு. எங்கன்னா டார்சல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹேண்டில் வந்து பிட்டிங் எடிமா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து வார்ம்த் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லெஃப்ட் சைடு அஃபெக்டட் சைடில் வந்து வார்ம்த் வந்து அன்அஃபெக்டட் சைடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. டெண்டர்னஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அப்பர் அண்ட் லோவர் லிம்லையும் டெண்டர்னஸ் வந்து ஃபீல் ஆகிருக்கு அவங்களுக்கு. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்டாய்ட் ரீஜியன், பைசெப்ஸ் ரீஜியன், க்ளூக்சியல் ரீஜியன், அதுக்கப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங் ரீஜியன், குவாட்ஸ் ரீஜியன், அங்கே எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்குன்னா அவருக்கு வந்து டெண்டர்னஸ் வந்து ஃபீல் ஆகுது, கிரேட் 1. அடுத்தது சர்ஜிக்கல் ஸ்கார்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அங்கே வந்து டச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஹீலிங் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. எங்கன்னா கிரேனியெக்டமி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. ஸோ அந்த ரீஜனில் ஹீலிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. அதே மாதிரி அப்டமன்லேயும் வந்து அந்த போனை வந்து கிரேனியெக்டமி பண்ண போனை வந்து எடுத்து அப்டமனில் வந்து சூச்சர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயுமே வந்து சூச்சரிங் பண்ண பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வந்து இருக்குது. மசில் டோனு சொன்ன மாதிரி ஃப்ளாசிடிட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். நம்ம வந்து என்னென்னலாம் வந்து அவர்கிட்ட எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு
அவரோட கான்சியஸ் வந்து பார்க்கணும். அவர் வரும்போது செமி கான்சியஸாக இருந்தார். இப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவ்க்கு அப்புறம் அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஜிசிஎஸ் ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ரெஸ்பான்ஸ் வந்து 4ல் இருக்குது. 4 டோட்டலாக வந்து இதில் 15 ஸ்கோர்ஸு. அதில் வந்து ஐ ரெஸ்பான்ஸ்க்கு வந்து டோட்டலாக 4. அதுக்கப்புறம் வந்து வெர்பலுக்கு வந்து 5 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மோட்டாருக்கு வந்து 6 கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது ஐ ரெஸ்பான்ஸ் வந்து 4 இருக்குது. வெர்பல் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளால் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து ட்ரக்கியோஸ்டமி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து வெர்பல் ட்ரக்கியோஸ்டமி அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மோட்டார் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 4 இருக்குது. ஓகேவா? ஸோ பேஷண்ட் வந்து என்னவா இருக்காருன்னா இப்போ வந்து கான்சியஸில் இருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன் வந்து டெஃபிசிட்டாக இருக்குது. அட்டென்ஷனும் வந்து நம்ம சொல்கிறதுக்கு அவங்க எதுவுமே வந்து அவ்வளோக்கா ஒபே பண்ணல. ஸோ அதுவும் டிசன்டேட்டிவாக இருக்குது. ஆனால் மெமரி வந்து இன்ஃபேக்டாக தான் இருக்குது. நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் கிரேனியல் லெவலில் அசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எது ஸ்ட்ரோக்கில் ஸோ ஹையர் லெவலில் வந்து அவருக்கு ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ அதனால் கிரேனியல் லெவலும் அசஸ் பண்ணுறோம். அப்படி அசஸ் பண்ணும்போது ஃபேஷியல் லெவல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஐ வந்து ட்ரூப்பிங்கில் இருக்குது. அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் டேஸ்ட் சென்சேஷன், அதுக்கப்புறம் ஸ்மைலிங், அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இவருக்கு வந்து பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு அதனால் வந்து வெஸ்டிபுலோகார்டியல் நர்வையும் வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும் அது என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து சென்சரி எக்ஸாமினேஷன்ஸ். அதில் வந்து சென்சரி எக்ஸாமினேஷனில் சூப்பர்ஃபிஷியல், டீப்பு, கம்பைன் கார்டிகல்னு சொல்லி 3 இருக்குது. சூப்பர்ஃபிஷியலில் வந்து டச்சு, பெயின், டெம்பரேச்சர், ப்ரெஷர் இது 4 பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்டாக்டாக இருக்குது. டீப் சென்சேஷனில் ப்ராப்ரியோசெப்ஷன், கைனஸ்தீசியா, வைப்ரேஷன் இதெல்லாமே வந்து ஆப்சன்ட். ஃபெசிலிட்டியாக இருக்கிறனால அவனால் எதுவுமே பண்ண முடியாது. கம்பைன் கார்டிகலும் வந்து நாட் ஏபிள் டு அசஸ் டியூ டு ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து மோட்டார் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம். அந்த மோட்டார் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட்டு வந்து மசில் டோன் பார்த்தீங்கன்னா அவருக்கு லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் அப்பர் அண்ட் லெஃப்ட் லோவர் லிம் வந்து போயிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மசில் டோன் வந்து ஃப்ளாசிட்டான். மசில் பவர் செக் பண்ணணும். அது வந்து எம்எம்டியில் செக் பண்ணுவாங்க. அது ஃப்ளாசிட் போயிருக்கு. சம் ரீஜன்ஸில் மட்டும் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. ஓகேங்களா? அதனால் வந்து எம்எம்டி கிரேடிங் படி 5க்கு வந்து 1 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃப்ளெசிலிட்டியாக இருக்கிறனால வந்து லெஃப்ட் சைடில் வந்து எதுவுமே அசஸ் பண்ண முடியாது. எல்லாம் ஹைப்பர் மொபைலாக இருக்கும். எல்லாமே ஹைப்பர் மொபைலாக இருக்கும். ஜாயின்ஸ் எல்லாமே. மசில் கிரித்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டேப் வச்சு மெஷர் பண்ணணும். போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு. அஃபெக்டான சைடில் வந்து மசில் வேஸ்டிங் வந்து நடந்திருக்கு கம்பேர்டு டு அன்அஃபெக்டட் சைடு, போத் அப்பர் அண்ட் லோவர் லிம்ஸில். ரிஃப்ளெக்ஸ் எக்ஸாமினேஷன் இதுலேயும் சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குது. சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸஸில் பார்த்தீங்கன்னா பிளான்டார் ரிஃப்ளெக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அப்டாமினல் ரிஃப்ளெக்ஸ் இது எல்லாமே வந்து ஆப்சென்ட் தான் இருக்குது. டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸஸ் போயிட்டோன்னா பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், பெட்டலார், அக்கிலஸ் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் இது எல்லாமே பார்க்கலாம். இதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஆப்சென்ட். பவுல் அண்ட் பிளாடர் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஆஸ்கல்டேட் பண்ணி பார்க்கும்போது பவுல்ஸ் சவுண்டு வந்து கேட்குது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் அண்ட் கெயிட் வந்து அவருக்கு வந்து இன்டாக்டாக கிடையாது. ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெட் மொபிலிட்டி வந்து டிபெண்ட் தான். அவங்களால எதுவுமே திரும்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. டிபெண்ட் நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் வந்து அசிஸ்ட் பண்ணணும். அதுவுமே வந்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ கெயிட் வந்து அவங்களுக்கு நாட் பாசிபிள். ஓகே, இப்போ இவருக்கு ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதை வந்து நம்ம எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி பிரெயின் எடுத்து பார்க்குறோம். அந்த சிடி பிரெயின் எடுத்து பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு என்னென்னா மைல்டு பெரிவென்ட்ரிகுலர் அண்ட் சப்கார்டிகல் ஒயிட் மேட்டரில் வந்து இஸ்கீமிக் சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கீமிக் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பிரெயின் ஏஞ்சியோகிராம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 5 to 6 மில்லிமீட்டர் வந்து மிட்லைன் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இதோட ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரைட் மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரியில் வந்து இன்ஃபாக்ட் நடந்திருக்கு வித் மிட்லைன் ஷிஃப்ட். இதுதான் வந்து அவங்களுக்கு நடந்தது. நெக்ஸ்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து கிரேனியெக்டமி வந்து பண்ணியிருக்காங்க. கிரேனியெக்டமி பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த கிளாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த போனை வந்து எடுத்து அப்டமன் ரீஜனில் வச்சு சூச்சர் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரெடி ஆகிற வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரக்கியோஸ்டமி பண்ணியிருக்காங்க. ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரக்கியோஸ்டமி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிடி மேனேஜ்மெண்ட்டில் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே 1 to 3 வந்து அவங்க பொசிஷனிங் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து லிம்பையும் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணணும். ஆங்கிள் பம்ப்ஸு, செஸ்ட் ஃபிஷ்ஷு வந்து கொடுத்துருக்கோம்.
நெக்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே 4 to 7ல வந்து பெட் மொபிலிட்டி எக்ஸசைஸ், ப்ராப்ரியோசெப்ஷன், நியூரோமஸ்குலர் ட்ரைனிங் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் 8 to 14 டேஸில் வந்து அவங்கள வந்து சேர் சிட்டிங், அதுக்கப்புறம் பெட் மொபிலிட்டி, பிஎன்எஃப் டெக்னிக்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வீல் சேர் மொபிலைசேஷன் ஃபைனலாக. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்பாஸ்டிசிட்டி வந்து அச்சீவ் ஆகிற வரைக்கும் இதே டெக்னிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.